அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் கீரனூர் ஜாகிர் ராஜா அவர்கள் எழுதிய காஃபிர் என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்கு போகலாம். காஃபிர் சிறுகதை. நெடிய மரபெஞ்சின் மீதேறி நின்று அப்துல்லா வரிசைக்கிரகமாய் மாட்டப்பட்டிருந்த சுவாமி படங்களுக்கு பூ போடத் தொடங்கியிருந்தான். முதலாளி ராமசாமி கீழே நாற்காலியில் உட்கார்ந்து அவன் பூ சாத்துவதை கவனித்தவாறு இருந்தார். எவ்வித சங்கோஜமும் இல்லாமல் இயல்பாக இந்த வேலையை இவனால் எப்படி செய்ய முடிகிறதோ என்று அவருக்கு ஆச்சரியம் போல. பார்வையை தாழ்த்தி தன்னையே கவனிக்கிற முதலாளியை பார்த்தவன் மீண்டும் கண்கள் மேலேற்றி காரியத்தில் லைக்கலானான். 6 அல்லது 7 மாதம் இருக்கும். அப்துல்லா ராமசாமியின் டீ ஏஜென்சியில் வேலைக்கு சேர்ந்து. ராமசாமியின் மகன் கார்த்திகேயன் அப்துல்லாவின் கிளாஸ்மேட் என்பதால் 1000 ரூபாய் சம்பளத்தில் இந்த வேலை கிடைத்தது. கார்த்திகேயன் +2 முடித்து கல்லூரிக்கு போனான். அப்துல்லா குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு வந்தான். அப்துல்லாவின் அத்தா காசிம் ராவுத்தர் பத்திர எழுத்தர். 30 வருஷ கால ஜீவனத்தை பத்திரம் எழுதியே ஓட்டியவர். நவீன யுகம் ஆரம்பித்த முதலாய் பத்திர எழுத்தும் கூட டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் என்றெல்லாம் போய்விட்டது. காசிம் ராவுத்தர் தன் தொழிலுக்கு சலாம் போட்டு வீட்டில் வந்து முடங்கவும் அப்துல்லா இந்த வேலையில் சேரவும் சரியாக இருந்தது. அப்துல்லாவுக்கு அம்மா இல்லை. அவள் மவுத்தாகி சில வருஷங்கள் உருண்டோடி இருந்தன. அக்கா கதிஜாவுக்கும் அப்துல்லாவுக்கும் எல்லா விதத்திலும் கராரான தங்கள் தகப்பனை சமாளிப்பதே பெரும்பாடு எப்போதும். காசிம் ராவுத்தர் சராசரி சாய்புமார்களை விடவும் கொஞ்சம் மார்க்க விஷயத்தில் கெடுபடியான ஆள்தான். ஐவேளை நமாஸில் காப்பு காய்ந்த நெற்றி அவருக்கு. தூக்கத்தில் கூட கலற்றாத தலைப்பாகை. கூடவே பிறந்திருக்க வேண்டும். விரல்களின் நர்த்தனத்தில் தஸ்பீஹ் மணிகள் மேலும் கீழுமாய் ஏறி இறங்கி கொண்டிருக்கும். பிஸ்மி சொல்லி அறுத்த ஆட்டிறைச்சிக்காக மனிதர் 6-7 தெரு தாண்டி நடந்து போவார். இப்படியெல்லாம் வீராப்பு காட்டுகிறவர்தான் பழனியிலிருந்து எப்போதாவது இவரை பார்க்க வருகிற பால்ய சிநேகிதர் லட்சுமண பிள்ளையிடம் தேர் பற்றியும் திருநீர் குறித்தும் பேசி நடந்து முடிந்த பங்குனி உத்தர விவரணங்களை கேட்டும் அவரை பாடாய் படுத்தி விடுவார். பஞ்சாமிர்தம் ஏன் வாங்கி வரவில்லை என கோவப்படுவார். அத்தாவை புரிந்து கொள்ளவே முடியாது அப்துல்லாவுக்கு. அவரின் இந்த முரணை வாய்விட்டு கேட்கும் துணிவும் அவனுக்கில்லை. அக்காவுக்கும் தான். தான் ராமசாமியிடம் வேலை பார்ப்பதோ வேலைகளில் ஒரு அம்சமாக சுவாமி படங்களுக்கு பூ போடுவதோ அத்தாவுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் அப்துல்லா கவனமாயிருந்தான். தெரிந்தால் கொதித்து விடுவார் மனிதர். எப்போதாவது இது தெரிந்துவிட்டால் என்கிற பயம் அப்துல்லாவுக்கு எப்போதும் இருந்தது. பூ சாத்திவிட்டு கீழிறங்கி பெயரேட்டை புரட்டப் போகையில் முருகேஷ் வந்துவிட்டான். 1 வாரம் இவன் தொல்லையில்லாமல் இருந்தது. வந்துவிட்டானே, அதுவும் காலை நேரத்திலேயே என்றிருந்தது. முதலாளி பூஜை முடிந்து காஃபி குடித்துவிட்டு பக்கத்து அறையில் சரக்குகள் பேக்கிங் ஆவதை கவனிக்கப் போனார். ஏற்கனவே பேக்கிங் செய்யப்பட்ட சரக்குகள் கடைகளுக்கு விநியோகிக்க தோதாக ட்ரே சைக்கிளில் வேலையாட்களை கொண்டு ஏற்றப்பட்டன. முருகேசை வலிய வரவழைத்து கொண்ட புன்னகையால் வரவேற்று உட்காரச் சொல்லிவிட்டு ஓயாமல் மணி அடித்த தொலைபேசியை எடுத்தான். முதலாளியின் பெரிய மகனது தொலைபேசியை எடுத்தான். முதலாளியின் பெரிய மகனது பாஸ்போர்ட் விஷயமாக டிராவல்ஸிலிருந்து பேசினார்கள். முதலாளி போய் அழைத்து வந்து டெலிஃபோனை கொடுத்தான். முருகேஷ் அன்றைய நியூஸ் பேப்பரில் வரி விளம்பரங்களை மேய்ந்து கொண்டிருந்தான். டிராவல்ஸ் என்றதும் அப்துல்லாவுக்கு யாக்கூப் ஞாபகம் வந்துவிட்டது. யாக்கூப் இவனுக்கு பெரியம்மா மகன், அண்ணன் முறை. யாக்கூப்பின் மச்சான் துபாயில் இருக்கிறார். அதனால் யாக்கூப்புக்கு அடித்தது யோகம். விசா வாங்கி அனுப்பி தன் மச்சனனை துபாய்க்கே அழைத்து கொண்டார். யாக்கூப்பிடம் அப்துல்லா உறவு முறையெல்லாம் கடந்து சிநேகிதனை போல பழகியவன். யாக்கூப் பயணம் புறப்பட்ட போது வழி அனுப்ப அப்துல்லாவும் போயிருந்தான். அன்று யாக்கூப் கொடுத்த வாக்குறுதி தான் அப்துல்லாவுக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அல்லாஹ் இருக்கான், எது பற்றி கவலைப்படாது அப்துல்லா. நான் போய் 2 மாதத்தில் உனக்கு விசா ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன். கைகள் இரண்டையும் பற்றி கொண்டு கண்களில் உறவும் சிநேகமும் பொங்கி வழிய யாக்கூப் சொன்ன வார்த்தைகள் கலீமாவை போல ஞாபகத்தில் இருந்தது அவனுக்கு. யாக்கூப் துபாய்க்கு போய் 4 மாதங்களாகிவிட்டன. இதுவரை ஒரு வரி தபால் கூட இல்லை. பயணம் புறப்படுவர்களுக்கே உரித்தான பழக்கம் போல இது. யாருக்கேனும் வாக்கு கொடுக்காமல் எவனும் புறப்படுவதில்லை. நீயும் ஒரு விசா ஏற்பாடு பண்ணி குவைத்துக்கோ அபுதாபிக்கோ போயிட வேண்டியதானடா. யாக்கூப்பை வழி அனுப்பிவிட்டு கடைக்கு வந்து சேர்ந்தவுடன் சிரித்து கொண்டே கேட்டார் ராமசாமி. ஒரே ஒரு ஓட்டு வீடும் கொள்ளையும் தானே சார் நம்ம சொத்து. அதுவும் அக்கா நிக்காவுக்கு பின்னால் காணாமல் போயிடும். 1 லட்ச ரூபா செலவு பண்ண தெம்பு இல்லையா சார்?
விரக்தி கலந்த சிரிப்புடன் பதில் சொல்லிவிட்டு வேலையை கவனித்தான் இவன். முருகேஷ் பேப்பர் பார்த்து முடித்திருந்தான். ஒரு வார கால விஷயங்கள் முருகேஷிடம் இருப்பு இருக்கும். முருகேஷ் சமீப காலமாகத்தான் அப்துல்லாவுக்கு பழக்கம். முருகேஷின் தாத்தா கீழ வாசலில் பலசரக்கு வைத்திருந்தார். சரக்கு போட்டு வசூல் செய்ய போன இடத்தில் அப்துல்லாவுடன் அறிமுகமானான். ஒரே ஒரு வார காலத்தில் நட்பு வலுப்பட்டது. முருகேஷ் டிகிரி முடித்து அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து சோர்ந்து போய் தனியார் நிறுவனங்களை சளைக்காமல் வலம் வந்து கொண்டிருப்பவன். அப்துல்லாவை விட 5-6 வயது மூத்தவன். எப்பவும் எதையாவது வளவளவென்று பேசுகிற பழக்கம் அவனுக்கு உண்டு. தவிர ஏதேனும் நோக்கத்துடனோ எவ்வித நோக்கமும் இல்லாமலோ கூட ஊராக சுற்றுகிற நாடோடி குணமும் உள்ளவன். பழகத் தொடங்கிய புதிதில் இவனுடைய பேச்சும் பாவனையும் அப்துல்லாவுக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. ஒரு முறை திருப்பதிக்கு போய்விட்டு வந்து ஒரு நாள் முழுக்க பேசினான். திருப்பதி தமிழ்நாட்டுடன் சேர்ந்திருக்க வேண்டிய ஊர் என்பான். திருப்பதி உண்டியலில் வருஷம் எவ்வளவு காணிக்கை சேர்கிறது என்பதையும், திருப்பதி லட்டுவின் சேர்மான பொருட்கள் குறித்தும், அங்குள்ள தெலுங்கர்கள் பேசுகிற கலப்பட மொழி பற்றியும் அவன் சொல்ல சொல்ல சுவை இருக்கும். நாகூர் உருஸ் விழாவிற்கு போய் வந்தவன் தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி ராஜா அந்த தர்காவுக்கு செய்த உபயங்கள் குறித்து ரொம்ப நேரம் கதைத்து கொண்டிருந்தான். மதபேதமில்லாமல் தெய்வங்களை வணங்குகிற அபூர்வ பழக்கம் அவனிடம் அப்துல்லாவுக்கு பிடித்த அம்சம். இம்முறை ராமநாதபுரம் மாவட்டத்தை அலசிவிட்டு வந்திருந்தான். பேச்சு களை கட்ட துவங்கிவிட்டது. சமீபத்தில் ஏர்வாடி தர்காவில் தீ விபத்து ஏற்பட்டு சக்னிகளால் பிணைக்கப்பட்டிருந்த பல மனநோயாளிகள் தப்பிக்க வழியில்லாமல் கருகி இறந்ததை நினைவு கூர்ந்தவன் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டதையும் தானே சேகரித்த சில ரகசியமான தகவல்களையும் சொல்லி பதைக்க வைத்தான். அப்துல்லா அவனிடம் சொன்னான், நீங்கள் பத்திரிக்கைக்கு ரொம்ப தோதான ஆள், மெட்ராஸுக்கு போகிறத விட்டு தஞ்சாவூரில் அலையிறீங்க. உடனே ஒரு சிரிப்பு. தொடர்ச்சியாய் ஜேர்னலிசம் பற்றி பேச்சு. மணி 12:30 ஆன போது இன்று வெள்ளிக்கிழமை என்பதை நினைவுபடுத்தி அப்துல்லா அவனிடம் விடைபெற்றான். பள்ளிவாசல் உண்டியலில் சேர்க்க அவனிடமிருந்து ₹1 கிடைத்தது. ஆற்றங்கரை பள்ளிவாசலில் ஜிம்மா நிறைவேற்றிவிட்டு அவன் வீட்டு நுழைகையில் ஊதுபத்தி மணத்தது. கதிஜா அக்காவின் சலாமுக்கு பதில் சொன்னான். சுருமா தீட்டு மிளிரும் அவளது கண்களை வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் விசேஷமாய் கவனிப்பான். விரட்டும் வறுமை, முதிர்கண்ணியாகி போன சோகம், அம்மா இல்லாத குறை, அத்தாவின் கண்டிப்பு இத்தனையும் தாண்டி ஒருவித நிறைவு பெருமிதம் பூரணமாய் வழிகின்ற அக்காவின் வெள்ளிக்கிழமை கண்கள் அவனுக்கு 1000 நம்பிக்கைகளை சொல்லாமல் சொல்லும். இந்த கிழமையில் மட்டும் எங்கிருந்து பெறுகிறாள் இத்தனை சுடர்மிகும் நயனங்களை? உள்ளறையில் யாசின் ஓதி கொண்டிருந்தார் அத்தா. சாப்பாட்டு பாயில் ஓசையில்லாமல் உட்கார்ந்து பீங்கான் எடுத்து வைத்து கை அலம்பினான். அன்னக்கரண்டியால் சோறு அள்ளி வைத்தாள் அக்கா. இன்னைக்கு என்ன ஆனம் என்றவனின் பீங்கானில் பணியாரம் போல் பொரித்தெடுத்து ஆனத்தில் ஊற வைத்த முட்டை உருண்டைகள் விழுந்தன. பிஸ்மில்லா என்று உச்சரித்தவாறு உண்ணத் தொடங்கினான். ஜன்னல் வழியே கொல்லையில் பூ பூத்த செடிகள் காற்றில் ஆடுவது தெரிந்தது. சாப்பிட்டதும் முன்னறைக்கு வந்தவன் தலைப்பாகை ஸ்டாண்டை கவனித்தான். அங்குதான் பெரும்பாலும் தபால்கள் வைக்கப்படும். இன்றும் அந்த இடம் வெறுமையாகத்தான் இருந்தது. ஆண்டவனே, யாக்கூப்பிடமிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்க வழி செய். அவன் மனம் துவா செய்து கொண்டது. நாஞ்சிக்கோட்டை ரோடில் உள்ள 4-5 கடைகளில் வசூல் செய்தாகிவிட்ட பின் ஒரே மூச்சில் சைக்கிளை அழித்து ஆபீஸுக்கு வந்துவிட்டான். சாவி எடுத்து கதவை திறக்கும் முன்பே ஜன்னலில் தாமரை இலையில் கட்டி வைத்திருந்த பூச்சரம் தென்பட்டது. இன்று வெள்ளிக்கிழமை 2 தரம் பூ போட வேண்டும் என்பதை நினைத்து கொண்டான். நேரங்கட்ட நேரத்தில் கூரியர்காரன் தந்து சென்ற வெளிநாட்டு தபாலை மேலும் கீழுமாக திருப்பி பார்த்துவிட்டு தலைப்பாகை சான்றில் வைக்க போனார் காசிம் ராவுத்தர். வெண்கல டம்ளரில் அத்தாவுக்கு சாயா கொண்டு வந்து தந்தாள் கதீஜா. அசர் தொழுது வரும்போது தபாலை தம்பியிடம் கொடுத்தால் அவன் வர ரவு ஆயிருமே. இத்தனை நாளும் அவன் எதிர்பார்த்த தபால். அத்தா போவாரா? மகள் சொன்னவுடன் சம்மதித்தவர் அப்துல்லாவின் கடை விலாசத்தை தெரிந்து கொண்டு தபாலுடன் புறப்பட்டு விட்டார். கதம்ப மாலையை படங்களுக்கு சாத்திவிட்டு இறங்கிய அப்துல்லா வாசலில் நிழலாடுவதை உணர்ந்து திரும்பினான். தகிக்கிற கண்களுடன் அத்தா அங்கே உஷ்ணரூபமாய் நின்றிருந்தார். இரவு மணி 10 இருக்கும். வழக்கமாய் எரிகிற வாசல் விளக்கம் அணைந்து இருள் மண்டி கிடந்தது வீடு. சொந்த வீட்டுக்குள்ளேயே அந்நியமாய் பதுங்கி பதுங்கி நடக்க நேர்ந்தது. கதீஜா அக்கா இறுக்கமான முகத்துடன் எதிரே உட்கார்ந்திருந்தாள். உள்ளறையில் அத்தாவின் முனகல். ஒரு காபிரை எனக்கு புள்ளையே தந்துட்டேடா அல்லா. இரவெல்லாம் அத்தாவின் ஓயாத புலம்பல், கேட்க கொடுமையான சாபம். கோரைப்பாயில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான். கொள்ளை பூக்களின் வாசம் கும் என்று வீசியதை இன்று நுகர்ந்து அனுபவிக்க பிடிக்கவில்லை. காலையில் எழுந்தவுடன் அத்தாவுக்கு நல்ல காய்ச்சல் அடிப்பதாக அக்கா சொன்னாள்.
டாக்டரிடம் கூப்பிட்டால் இன்றைக்கு அவர் வரப்போவதில்லை. இன்னும் 3 நாட்களுக்கு அவர் சாப்பிடவோ எவரிடமும் பேசவோ தயாரில்லை. விசேஷமான கோபம் அத்தாவினுடையது. மூர்க்கம், பிடிவாதம் எல்லாம் சேர்ந்தது. அப்துல்லா களைத்து போயிருந்தான். அத்தாவின் கோபத்துக்கு காரணமாகிவிட்டதில் கவலை அதிகமாகவே அரித்தது. இன்னும் 3 நாட்களில் அத்தா உடம்பு நைந்து விடும். தப்பு செய்தவர் வந்து தலைமாட்டிலே உட்கார்ந்து தொடர்ந்து கேட்கும் மன்னிப்பை கூட 3வது நாளில்தான் ஏற்றுக்கொள்வார். மன்னிப்பு கேட்கும் மனோபாவத்துடன் அத்தாவின் அறைக்குள் நுழைய போனவனின் மனக்கண்ணில் கடந்த வருஷ நினைவு சுவடுகள். போன வருஷம் அக்காவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியவில்லை. 4-5 நாளாக வாந்தியும் பேதியுமாய் வாடிப்போய் அம்மாவின் வருஷ பார்த்திபரா நாளை ஞாபகப்படுத்த தவறிவிட்டாள். வருஷம் அந்த நாளை வீட்டுக்கு ஞாபகப்படுத்தி 1 வாரம் முன்பிருந்தே கத்தம் ஓத வேண்டியது அக்காவின் கடமை. உடம்பின் அசதி போட்ட போட்டில் அந்த வருஷம் மறந்தே விட்டாள். தாயை மறந்த தருதலை என்றே அக்காவை வார்த்தை சூடு போட்டார் அத்தா. அன்றைக்கு கஜீதா ஓலமிட்டு அழுத அழுகை கல் நெஞ்சையும் கரைக்க வல்லது. அத்தா மட்டும் கரையவில்லை. 3 நாட்களும் தனி அறையில் உண்ணாமல் உறங்காமல் கிடந்தார். 4ஆம் நாளில்தான் லேசாய் தணிந்தார். அந்த நாட்கள் மறக்கப்பட வேண்டியவை. வீட்டின் கருப்பு நாட்கள் அவை. இனி எப்போதும் அத்தாவை கோபப்படுத்துவதில்லை என்று அக்காவும் அவனும் அன்று செய்த முடிவு பலிக்கவில்லை. சிதறி கிடந்த சில பாத்திரங்களை எச்சில் படுத்தியவாறு அடுப்பங்கரையில் கருப்பு வெள்ளை பூனை ஒன்று மந்தமாய் நடைபோட்டது. அக்கா குலைப்பட்டினாய் சுருண்டு கிடந்தாள். பாவம், பசியை தாங்க முடியாதவள். ராமசாமியிடம் வேலைக்கு சேர்ந்த 7 மாத காலத்தில் இந்த சோதனையை தாண்டிவிட வேண்டும் என்றுதான் அனுதினமும் நினைத்து கொள்வான். அதற்கான சந்தர்ப்பம் யாக்கூப்பின் தபால் வடிவத்தில் இன்றைக்கு வாய்த்தது. இத்தனை நாளாய் எதிர்பார்த்த தபால் பிரித்து கூட பார்க்காமல் தலைப்பாகை ஸ்டாண்டுக்கு கீழே கிடந்தது. அத்தா தனக்கு கொடுத்த காஃபீர் பட்டத்தை மனதில் வைத்து நெருடல்களுடன் மீட்டி கொண்டிருந்தான். அப்படியானால் இந்த நாட்டில் எத்தனை லட்சம் காஃபீர்கள்? கேள்வி எழுந்த வேளை அவனை சிந்தனை நாகங்கள் கொத்தி பிடுங்கின. மணிக்கணக்கில் இந்த சித்திரவதை நீடித்தது. பிறகு தூங்கி போனான். 3ஆம் நாள் அத்தா ஆறியிருந்தார். நீ ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணிடல, வறுமை தான் ஒன்று அந்த காரியம் பண்ண வச்சது, எனக்கு புரியுது. அத்தா இப்படி சொல்லிட மாட்டாரா என்று மனம் ஏங்கியது. டாக்டரை பார்க்க அத்தா சம்மதித்தார். ஊசி போட்டு மாத்திரைகளும் எடுத்துக்கொண்டார். கிளினிக்கிலிருந்து கோர்ட் ரோடு வழியே நடந்து வந்து ஆற்றங்கரை பள்ளியின் நுழைவாயிலில் குவிந்திருந்த மணல் திட்டில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கையில் நெற்றியில் பளீரென பூசிய விபூதியுடன் கையில் பிதுங்கிய பயிலும் பரபரப்புமாய் முருகேஷ் வந்து நின்றான் அங்கே. அவன் வந்து நின்ற இடமும் கோலமும் அத்தாவை ஆச்சரியப்பட வைத்தது. அவன் சூழலை மறந்தவனாக தன்னை கூட கவனிக்காமல் ஓங்கி எழுப்பிய பள்ளிவாசல் மினார்களை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கண்களை மூடி கரம் கூப்பி ஏதோ என்று முணுமுணுத்தவாறு பிரார்த்தனையில் இறங்கிவிட்டது அப்துல்லாவுக்கும் வியப்புதான். கோர்ட் ரோடில் ஒரு கம்பெனியில் இன்று இன்டர்வியூ என அவன் முன்னதாக சொல்லியிருந்ததை ஞாபகப்படுத்தி கொண்டான். முருகேஷ் போன பிறகு பலத்த யோசனையுடன் மகனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவர் எதுவும் பேசாமல் எழுந்து வீட்டை நோக்கி நடந்தார். அவரை பின்தொடர்ந்தான் அப்துல்லா. விடிந்து வேலைக்கு புறப்பட்டவனிடம் அக்கா பெரிய பூச்சரம் ஒன்றை இலையில் பொதிந்து கொடுத்தாள். பக்கத்தில் அத்தாவும் நின்றிருந்தார், சற்று தெளிந்த முகத்துடன். நன்றி, வணக்கம்.